அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குரு பகவானுடைய அருளால் பணம் மற்றும் புகழின் உச்சியில் மகிழ்ச்சியில் வாழப்போகும் ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குரு பகவான் எப்போதும் பணம் மற்றும் அதிகமாக கொடுக்கக்கூடியதில் வல்லவராகவே இருந்து வருகிறார். கடகத்தின் அதிபதி சந்திரன். இந்த ராசியில் குரு அதிக சக்தி பெறுகிறார். ஆகையால் கடகத்தில் பிறந்தவர்களை எப்போதும் குருவின் சிறப்பு ஆசிகள் பெறுகிறார்கள். முக்கியமாக கிரகங்களில் குரு மிகமான மங்களகரமான கிரகமாக கருதப்படுகிறார். குருவுக்கு பிடித்த சில அதிர்ஷ்ட ராசிகள் கண்டிப்பாக இருக்கின்றன. உங்கள் ராசியும் இந்த நாங்கள் கூறும் ராசி இருந்தால் கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் படிப்பில் பின்தங்கியவர்கள், திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக குருவனுடைய ஆசி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அறிவு, கல்வி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்குரிய காரணி கிரகமாக விளங்குகிறார். ஒருவரது ஜாதகத்தில் குரு வலுவான நிலையில் இருந்தால் அவருக்கு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நிதி வளம் போன்ற பல நன்மைகள் கிடைத்தருளும் குரு பகவானுடைய அருளால். மறுபுறம் ஜாதகத்தில் குரு ஏதேனும் ஒரு தீய கிரகத்தால் பாதிக்கப்பட்டால் அவருடைய நிலை அவ்வளவுதான். கண்டிப்பாக பலவீனமாகி மாபெரும் துன்பத்தில் மூழ்குவார். அந்த நிலையில் பண இழப்பு, வீட்டு பிரச்சனைகள், தொழில் வாழ்க்கையில் சிரமங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குரு பகவான் முக்கியமாக மிதுன ராசியில் பயிற்சி அடைந்தார். குரு பயிற்சி மிக முக்கியமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்பட்டு வருகிறது. குரு பகவானின் அருள்வால் கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் புத்திசாலித்தனம், பொருளாதாரத்தில் வெற்றி, திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். திருமணம் முடிந்தவுடன் கையில் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். ஆகையால் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுகிறார். ஒருவரது ராசியில் குரு வலுவான இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு எதிர்பாராத பலன்கள் கிடைக்குமாம். குரு தனுசு மற்றும் மீனம் ராசிகளில் அதிபதியாக உள்ளார். குரு பகவான் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக அருள் புரிவதில் வல்லவர். எனினும் ஜோதிட ரீதியாக சில ராசியில் இவருக்கு மிகவும் பிடித்த ராசிகளாக தென்படுகின்றன. 12 ராசிகளுக்கு குரு சிறப்பு அம்ச ஆசிகள் இருக்கின்றன. இந்த ராசிகள் செல்வம், வெற்றி மற்றும் மன அமைதி எளிதில் பெறுகின்றனர். குருவின் ஆசியுடன் இந்த ராசிக்காரர் கண்டிப்பாக வணிகம், தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து வாழ்க்கையிலும் வெற்றிகரமானவாகவே இருக்கிறார்கள். முதலாவதாக கடக ராசி நண்பர்கள். கடகத்தில் அதிபதி சந்திர பகவான். இந்த ராசியில் குரு அதிக சக்தி பெற்றிருக்கிறார். ஆகில் கடகத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் குருவின் ஆசிகளை பெற்று விளங்குகிறார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களை வேலையில் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வது, குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி போன்ற நன்மைகளை எளிதாக பெறுகிறார்கள். இவர்களுக்கு நிதி நெருக்கடியே ஏற்படுவதில்லை. கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நாம் தொட்டதெல்லாம் தொடங்குகிறதே என்ற நோக்கத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தோ, கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நான் பார்த்து கொள்கிறேன், அந்த பெண்ணை இந்த பையனுக்கு கொடுத்து முடிக்கலாம் என பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் அந்த தீவிரமான ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். குரு பகவானுடைய அருளால் கிடைக்கும் செல்வத்தை அப்படியே சேமிப்பில் வைத்து கொண்டால் உங்களுக்கு மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்க வல்லது. தேவையில்லாமல் சண்டை சச்சரவில் போய் மூழ்க வேண்டாம். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசி நண்பர்கள் சூரியனால் ஆளப்படுகிறீர்கள். இதனால் அவர்களுக்கு மிகுந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பதுண்டு. அனைவர்களையும் காக்கும் தன்மையும் இருக்கிறது. சூரியன் செல்வாக்கின் கீழ் அவர்கள் இயல்பாகவே தலைமைத்துவம் குணங்களையும் கொண்டு வளர்கிறார்கள். இந்த குணங்களை அதிகரிக்க அவர்களுக்கு குருவினுடைய ஆசி எப்பொழுதுமே கிடைத்திருக்கிறது. இந்த சிறப்பு குணங்கள் காரணமாக சிம்மத்தில் பிறந்தவர்கள் சமூகத்தில் நல்ல மரியாதை பெற்று விளங்குவார்கள். தொழிலதிபர்களாக மாறுவார்கள். நல்ல லாபத்தையும் பெறுவார்கள். குரு அருளால் இவர்கள் வாழ்க்கையில் அதிக வெற்றிகளை பெறுகிறார்கள். திருமணம் ஆகியிருந்தால் முதலாவதாக ஆண் குழந்தை பெற்றெடுப்பார்கள். கண்டிப்பாக தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆதலால் குரு பகவானை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். கண்டிப்பாக எவர்களுக்கும் போய் எந்த விதமான ஒரு நல்ல காரியத்தையும், அதாவது பண ரீதியான அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம்.
கண்டிப்பாக உங்களுடைய செல்வத்தை ஈர்க்கவே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எவர் ஒருவர்களுக்கு கொடுத்து விட்டு அலைய வேண்டாம். எவ்வளோ வங்கிகள் இருக்கின்றன, எத்தனையோ சேமிப்பு வைப்பு நிதி நிலையங்கள் இருக்கின்றன, அதில் சேமித்து பலனடையுங்கள். கண்டிப்பாக எவர் ஒருவர்களுக்கும் வட்டி வருகிறதே என வட்டி மேல் ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து இழக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை சேமிப்பில் போட்டு மாபெரும் சேமிப்பு வெற்றியடையுங்கள். நல்ல காலம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் இருக்கிறது. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்கள் குருவால் ஆளப்படும்போது இவர்கள் மீது குருவின் அதிக அருள் இருக்கின்றன. தனுசு ராசிக்காரர்கள் நெறிமுறைகள், மதம் மற்றும் அறிவு சார்ந்த பாதையில் பின்பற்றி செல்ல வேண்டும். இவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக விளங்குகிறார்கள் மற்றும் சுதந்திரமான சிந்தனையாளர்கள். கண்டிப்பாக அமைதியாக அவர்கள் சிந்தித்து எதையும் வெற்றியில் முடித்து விடுவார்கள். குருவின் அருளால் அவர்கள் தங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்துகின்றது. பல சொத்துக்களை வாங்கி குவிக்கப் போகிறார்கள். இவர்கள் எப்போதும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அனுபவிப்பார்கள். கண்டிப்பாக திருமண வாழ்க்கை முடிந்தவுடனே அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் உற்சாகமானவர்கள், எப்போதும் பெரிய முயற்சிகளில் வெற்றியடைவார்கள். கண்டிப்பாக அனைத்து பிரச்சனையும் ஒழித்து விடுவீர்கள். எந்த ஒரு செயல்களிலும் தவறான செயல்களில் ஈடுபட்டால் நிதி நிலை கண்டிப்பாக குருவிற்கு பிடியாது. ஆதலால் எந்த தீய பழக்கத்திலும் அடுத்தவர் குடியை கெடுக்கும் நோக்கத்திலும் தவறான நோக்கத்தில் எவரை அழிக்க நினைத்தீர்கள் என்றால் இந்த நல்ல காலம் அப்படியே கெட்ட காலமாக மாறிவிடும். ஆதலால் எந்த ஒரு தீய செயல்களில் ஈடுபடாமல் நீங்கள் கண்டிப்பாக நல்ல செயல்களில் ஈடுபட்டு வந்தீர்களால் குரு பகவானுடைய ஆசியால் உங்களுக்கு மாபெரும் செல்வ வளர்ச்சி இருக்கிறது. ஆதலால் எந்த ஒரு தீய செயல்களும் ஈடுபடாமல் கண்டிப்பாக குரு பகவானையே மனதில் நினைத்து வழிபடுங்கள். நல்ல வெற்றி காலம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள், கற்பனை திறன் கொண்டவர்கள். ஆதலால் சினிமா துறையில் அதிக வெற்றி பெறுவீர்கள். அவர்கள் இரக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பல்வேறு துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்குகிறார்கள். இவர்களுக்கு எப்போதுமே குரு பகவானுடைய ஆசிகள் கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஆதலால் கண்டிப்பாக அனைவரும் இதனை ஏற்றுக்கொண்டு வழிபடுங்கள். குருவின் செல்வாக்கின் கீழ் அவர்கள் ஆன்மீக துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள் வேலையில் சிறந்து விளங்குகிறார்கள். புதிய வாய்ப்பு பெறுவதில் விதி அவர்களுக்கு முழுமையாக உதவுகிறது. உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் சமாளிப்பதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். குருவின் அருள் இவர்களது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முழுமையான பங்களிப்பை தருகிறது. மீன ராசிக்காரர்கள் மன அமைதி மற்றும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனையை வழிவகுக்கும் வகையில் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். கண்டிப்பாக எவருக்கேனும் பணம் நான் வாங்கி கொடுக்கிறேன், நானே தான் இதற்கு முழு பொறுப்பு, அவர் கண்டிப்பாக தந்து விடுவார், அவர் என்னுடைய சகோதரர் போன்றவர், எனக்கு மிகவும் நெருங்கியவர் என்றும் காரணத்தினால் எவருக்கும் செல்வத்தை நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள். என் சொந்தக்கார பையன்தான், எனக்கு மிகவும் பிடித்தவர்தான், அவருக்கு இந்த பெண்ணை கொடுக்கலாம் என சொல்லி தலையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அத்தனை மீனாகி போய்விடும். எவர் ஒருவரை நினைத்து கொண்டு எவரையும் கெடுக்காமல் எவரையும் வாழ வைக்காமல் உங்களுடைய பணியில் முழுமையாக செயல்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் செல்வத்தை இட்டு மாபெரும் வளர்ச்சி அடையப் போகிறீர்கள். கண்டிப்பாக மீனராசியாக நீங்கள் எவர் ஒருவருக்கும் உதவாமல் போனாலும் உபத்திரவம் செய்யாமல் கண்டிப்பாக வாழ வேண்டும். ஒரு குருவினுடைய ஆசியை பெற அவன் ஒரு சிறந்த மாணவனாக விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கண்டிப்பாக எவர் குடியையும் கெடுக்காமல் எந்த விதமான தீய செயல்களில் ஈடுபடாமல் வெற்றியை உங்கள் முதல் படியாக நினைத்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அந்த வேளையில் அதிக பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அதனால் மாபெரும் வெற்றியடைவீர்கள். செல்வத்தை ஈர்க்கும் பழக்கத்தை மனதில் கொண்டு வாருங்கள். அதனை செல்விடும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டாம். கண்டிப்பாக சேமிப்பு முதலானவற்றில் போடுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல பலன் தரும். மற்றும் நகை, தங்கம் இதில் முதலீடு செய்யலாம். எவர் ஒருவருக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து விட்டு அவர்கள் நாங்கள் இருக்கும்போது தான் தருவோம், நாங்கள் இருக்கும்போது தான் பணத்தை தர முடியும், நீங்கள் கேட்கும் போதெல்லாம் தர முடியாது என நமக்கு மாபெரும் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆதலால் உங்களுடைய பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தீமைகளிலும் எந்த ஒரு நல்லதாக இருந்தும் பொது விஷயங்கள் போய் தலையை உள்ளே விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். அவ்வளவு ஈட்டிய செல்வத்தையும் இழக்கும் அவைராபத்து காத்திருக்கிறது. ஆதலால் நீங்கள் கண்டிப்பாக பணத்தை மட்டுமே சம்பாதிக்கும் நோக்கத்தில் செயல்படுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.